ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இப்போ எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். எதுக்காக ஷாப்பிங்? ஸ்கூல் ஸ்டேஷனரி வாங்க. ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது. அதனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம். ஸ்நாக்ஸ் முக்கியமா வாங்கணும். வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம். வீட்டுக்கு நடக்க செப்பல். சோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சோ இப்ப என்ன பண்ண போறோம், என்ன வாங்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரைட் நம்ம லெஃப்ட்டும் போவோம். ஆமா. ஈவினிங் ஒரு 4:30 மேலே கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் கிளம்பணும்னு நினச்ச நேரமோ என்னமோ தெரில, சரியான மழை. அதனால் மழை நின்றதுக்கப்புறம் கிளம்புறோம். இன்றைக்கி விட்டால் அடுத்து எப்போ போக முடியும்னு எனக்கு தெரியல. மளிகை ஜாமானும் தேவை. அதனால சரி இன்றைக்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். டிமார்ட் வந்துருச்சு. கண்மணி தூங்கிருச்சா முழிச்சிருக்கா? கண்மணி தூங்கிருச்சு, விட்டுட்டு போயிடலாம். தூங்கலையா? முழிச்சிட்டியா? சரி. டிமார்ட்னு சொன்னானே எந்திரிச்சிருச்சு. சூப்பர். பார்க்கிங் இல்லையா? நாங்கள் ஏதோ ஒரு கார் எடுக்கிறாங்கப்பா. கலர் கார் எடுக்கிறாங்கப்பா. அப்படியே உள்ளே போய் போட்டிருப்பா. ஆமாப்பா, நமக்காகவே எடுத்திருக்காங்க பத்தியா. அப்பா போய் இப்போ அங்கே நிப்பாட்டிட்டுவாரு. கடை க்ரௌடாக தான் இருக்கும் போல தெரியுது. என் கமல் கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே கூல்ட்ரிங்க்ஸும் சாக்லேட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. கண்மணி ஸ்டார்ட் பண்ணிட்டா, அம்மா சாக்லேட்ஸ் வாங்கணும், அம்மா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும், எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு. ஜூஸு சாக்லேட்லாம் வாங்கி தர மாட்டேன் பாப்பா, உனக்கு நான் டிமார்ட் வந்தால் எப்பவும் சாக்கோஸ் தானே கேட்பீங்க, அது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நேராக அங்கே தான் போய் நின்றாங்க. ஏமா நீ போடு. சரி, ஆளுக்கு பாதி போங்க. டிமார்ட்டில் மளிகை ஜாமான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கிறத வாங்குறத விட லூஸில் இருக்கிறத வாங்கணும் அப்படின்னம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். கடை ரொம்ப கூட்டமாக இருந்தது. நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றும் பேக் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றனால பேக் பண்ண ஐட்டம்ஸை எடுத்தாச்சு. எனக்கு அதில் ஒரு சோம்பேறித்தனம். ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னம்னா டக்குன்னு எடுத்து போட்டோமா, போய் பில் பே பண்ணோமா, கிளம்புனோமான்னு இருக்கலான்னு. மசாலா ஐட்டம்ஸ் எடுக்கிற இடத்துல ட்ராலியை உள்ளே தள்ளிட்டு போக முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அதனால் எனக்கு வேணுங்கிறத எடுத்து இந்த பிள்ளைங்ககிட்ட கொடுத்துட்டேன். பிள்ளைங்க கொண்டு போய் ட்ராலியில் போட்டு வந்தாங்க. எக்கு மயோனைஸே இல்லையா? என்னது நியூட்டெல்லாம் போடு. எக் மயோனைஸு நீ இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். சாமா அமேசானில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று எடு. அது வித்தியாசமாக இருந்தால் எடுக்கணுமா? அது என்ன? விட்டுரு, அவ்வளோதான் விட்டுரு. வேண்டாம். எது வேணும்? சைனாக்காரங்களா? கொரியன் சாப்பிடுவாங்கல்ல, அப்படி சொல்கிறியா? வேணாம்ப்பா. ஆக்சுவலாக க்ரௌடு எல்லாமே அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருந்த இடம் பக்கத்தில் தான். எல்லாருமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, அதுக்கான பர்ச்சேஸ் தான் வந்திருப்பாங்க போல். கையிலுக்கும் கண்மணிக்கும் லஞ்ச் பேக் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டிமார்ட்டில் லஞ்ச் பேக் செட் ஆகவே ஆகாது. பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் வாங்கலை. கண்மணி ஒரு பவுச் எடுத்து க்யூட்டாக இருக்குமா அப்படின்னா, அது அங்கே இருந்தால் தான் பாப்பா க்யூட்டு அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். கையில் அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம கையில் இருந்தால் அழுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால்
ம் போதும். அதான் 3 எடுத்தாச்சுல. ஏன் கமல் ஸ்கூல் ஷாப்பிங்ட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் அதான் அதிகமாக இருக்கு. அங்கே நிறைய இருக்க மாட்டேங்குது. நான் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். சீரகம், கடுகு, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் அடிக்கடி காலியாகும். அது மட்டும் பக்கத்தில் போய் வாங்கிக்குவேன். துவரம்பருப்பு, உளுந்து எல்லாமே வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எப்போ காலியாகும்னே தெரியாது. அதனால் அதை மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். பொறுப்பான பிள்ளைகள். ஒரு குட்டி பாப்பா நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பாங்கலாம். ரொம்ப பிடிக்குமா. என்கிட்ட நின்று அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் 5ஆவது படிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க அப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. டடான் 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 டடான். கடைசியில் மளிகை ஜாமான் தள்ள வச்சுட்டோமே. எவ்வளோ பில்லு? 6800 ரூபா. இங்கே பாரு 6800 ரூபா 2 மாதத்துக்கு. இந்த 6800 ரூபா 2 மாதத்துக்கு அரிசி விட்டுட்டு மிச்ச ஜாமான் மட்டும். பாசி அதை என்ன போட்டிருக்கு? கவுண்டர் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? கவுண்டர் க்ளோஸ்டுனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். போலாம் போலாம் போலாம். என்ன சொல்ல? வீடியோ எடுப்பியா? ஆமா. என்னெல்லாம் வாங்குனேன்? ஆமா. வீட்டுக்கு போனா நீ எல்லாத்தையும் அவ்வளோதான். டிமார்ட் ஷாப்பிங் முடிஞ்சு. இன்னைக்கு டிமார்ட் ஷாப்பிங் கேட்பீங்க. ஆமா கேப்பா. இனிமேல் டிமார்ட்டுக்குன்னு ஷாப்பிங் வந்தீங்கன்னா நான் மளிகை ஜாமான் தான் வாங்குவேன். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பாப்பா. அடுத்த சம்மர் தான். ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எப்போ தேவைப்படுதோ அப்போ வருவோம். ஷாப்பிங் முடிஞ்சு. இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக கூட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் தான் வாங்கணும். ஆக்சுவலா அவங்க அந்த பிளான்ல வந்தாங்க. நான் வந்து பிளானை மாத்திட்டேன். நான் ரொம்ப நாளா டிமார்ட்டுக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்க போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அதனால நான் மளிகை ஜாமான் மட்டும்தான் வாங்கினேன். அவங்களுக்கு வந்து சும்மா ரஃப் நோட்டு, பென்சிலு, பேனா, எக்கச்சக்க க்ரௌடு. நின்று பார்த்து பொறுமையா பார்த்து எடுக்கிற அளவுக்கு அங்க ஸ்பேஸ் இல்ல. அதுவும் இப்ப சாட்டர்டே சண்டே கூட இல்ல. ஆமா வீக்டேலே இல்ல. அடுத்த வாரம் ஸ்கூல் ஓபன்லப்பா. நம்மலாம் வந்து 10ஆம் தேதியில வாங்குறாங்க. நல்ல பெற்றோர்கள்லாம் முன்னாடி வாங்கிருப்பாங்க. நம்ம பேட் பேரண்ட்ஸ்ங்கனால கடைசி நம்ம வந்து முத நாள் தான் போவோம். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். இருந்தாலும் கிரவுட்ல நம்மளால ஷாப்பிங் பண்ண முடியல. நம்ம இன்னொரு கூட வரலாம்டா. நீ ஸ்கூலுக்கு போ. உனக்கு என்ன தேவைன்னு பாரு. அதுக்கப்புறமா அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம இன்னொரு வாட்டி வரலாம். ஓகேவா? லஞ்ச் பேக் வந்து எப்பவுமே நமக்கு இங்க கிடைக்காது. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நமக்கு பேக் வந்து நமக்கு செட் ஆகல. வெளியில தான் வாங்கணும். அதை வேற என்ன வெளியே வாங்க வேண்டியது இருக்கு? லஞ்ச் பேக் மட்டும்தான். லஞ்ச் பேக் மட்டும் வெளியே வாங்கணும். டிஃபன் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி போன வருஷம் யூஸ் பண்ணதே நல்லா தான் இருக்கு. பிளஸ் அது இல்லாம 2 பாக்ஸ் வந்து புதுசு இருக்கு. அதனால வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கல. டிஃபன் பாக்ஸ்லாம் நான் வந்து 1ஆவதுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கினா அது உடஞ்சாதான் அடுத்து. இதெல்லாம் வருஷம் புதுசு வாங்கணுங்கிறது என்ன சட்டம்? அது சட்டம் இல்ல. அது அந்த நம்ம வந்து கிளிப் இப்படி மாற்ற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம கொண்டு போனதெல்லாம் வந்து மூடி கழட்டி மூடுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கிளிப்பு போடுறது, அந்த கிளிப்பு லூஸ் ஆயிருச்சு. ஒரு சைடு ஒரு இதுல பிஞ்சு போச்சு. அதனால புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த பிங்க் கலர் எப்படி இருக்கும்? நம்ம இப்ப இவங்களுக்கு எப்படி கொடுத்து விடுறோம்? சாப்பாடு, குழம்பு, அதை பிணைஞ்சு வச்சு விடுறோம். தனியா காய்க்காக ஒரு பிளேட் இருக்கு.
ஸ்நாக்ஸுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிடுறோம். நம்ம அப்படியே கொண்டு போனோம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே அப்படியே சிமெண்ட் கலக்கிற மாதிரி கலக்கி எங்க அம்மா உள்ள வச்சு விட்டா அதான் திங்கிறோம். ஆமா, இட்லி தோசை எல்லாம் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கேன். காலையில செய்யற இட்லியை வேணும், மதியம் லஞ்சுக்கு கொண்டு போவேன். மேகியை வச்சு விட்டு டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும். எப்படியோ ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில அப்படியே டின்னரை முடிச்சுட்டு போறோம். ஏன்னா 8:30 மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால டின்னர் ஆமாப்பா, ஆச்சிஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. கடையிலேயே தான் திங்கிறீங்க. ஒரு வருஷம் ஜிகர்தண்டெல்லாம் கிடையாது. போ ஏன்னா சிக்கனு மலாய் சிக்கன் மலேசியா டிஷ் நல்லா இருக்கும். அவளுக்கு பிடிக்கல. கண்மணி ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே எனக்கு ஜிகர்தண்டா வேணும், ஜிகர்தண்டா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அடி போட்டிருந்தா. கமல் வேண்டாம் பாப்பா, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஏன் வயிறு காலியாக தான்ப்பா இருக்குது, வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னால், அதனால அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டு ஜிகர்தண்டா குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வர்றப்பையும் மழை தூறிட்டே தான் இருந்தது, போகிறப்பையும் மழை தூறிட்டே தான் இருக்குது. வாங்கிட்டு போன மளிகை ஜாமானில் பட்டர், சீஸ் இதை மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் பையோட அப்படியே வச்சுட்டேன். நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.